வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் MSK Vlogs. உலகம் முழுக்க இருக்கும் அழகான இடங்களை உங்களுக்காக நேரில் போய் பார்த்து கொண்டு வர்றேன். இப்போ நாம் போக போறோம் ஒரு சும்மா சூப்பரான அனுபவம் தரக்கூடிய இடம். வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஜர்னி கேரளத்தில் உள்ள ஆலப்பை பேக் வாட்டர், ஒரு அழகான ஹவுஸ் போட் ட்ரிப். நம்ம தமிழ்நாட்டுக்கு அடுத்ததா இருந்தாலும் இந்த அனுபவம் வேற லெவல். நீரோட மெதுவான ஓட்டம், சில்லென்ற காற்று, பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா போற வில்லேஜ் வாழ்க்கை, இது ஒரு வெறி ஆட்டமா இருக்கும். ஹவுஸ் போட்ல உள்ள வசதிகள் எல்லாம் பக்கா, ஆனா வெளியே பாக்குறப்போ நம்மளுக்கே ஒரு சும்மா அமைதியான உலகம் மாதிரி தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு ஆனா நம்ம உயிரே ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும். மாலை சூரியன் அஸ்தமிக்கிற நேரம், அந்த நீர்ல விழும் ஒளி சொல்லவே முடியாது. இது பயணம் இல்லப்பா, இது ஒரு மனசு அமைதி தர்ற அனுபவம். இதுதான் ஆலப்பை.
காலையிலேயே நம்ம ஹவுஸ் போட்ல ஏறினதும் வெல்கம் ட்ரிங்கா ரிஃப்ரெஷிங் லைம் ஜூஸ் கொடுத்தாங்க. அங்கிருந்தே தான் ராயல் ஃபீல் ஆரம்பமாச்சு. பக்கத்துல சின்ன சின்ன பசுமை தீவுகள், மெதுவா நகரும் படகு, பக்கத்துல பாரம்பரிய கிராமங்கள் எல்லாமே மனசுல ஒரு அமைதி காண்டு வந்துச்சு. இந்த ஹவுஸ் போட்ல 2 ஸ்பேஷியஸ் பெட்ரூம்களும், அட்டாச் வெஸ்டர்ன் பாத்ரூம், ஃபேன் அண்ட் ஏசி, கம்ஃபி பெட், கிளீன் பெட் ஷீட்ஸ், மஸ்கிட்டோ நெட் எல்லாமே நீட்லி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. டைனிங் ஏரியால ட்ரெடிஷ்னல் வுடன் டேபிள் அண்ட் சேர்ஸ், அந்த ஃபீல் கேரளா கலாச்சாரம் உணரும்படி இருந்துச்சு. மதிய சாப்பாடு அதுதான் ஹைலைட். வெண்சாதம் நறுமணமோட, இட்லி மாதிரி சாஃப்ட், நல்ல வேக வைத்தது, சாம்பார், ரசம், பொரியால், பப்படாம், பிக்கல் எல்லாமே ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட். அதோட ஸ்பைசி கிறிஸ்பி காரி மீன் வறுவல், இது ஒரே ஹெவன். எடை குறையிற்று என நினைத்தவர்களும் ஒரு கீராய் சாதம் கூட விட்டுட மாட்டாங்க. சாயங்காலம் நேரத்துல ஹவுஸ் போட் ஒரு கால்ம் ஸ்பாட்ல ஆங்கர் பண்ணுச்சு. அப்ப நம்ம மேலாடியில் சாயா குடிச்சுக்கிட்டே சன்செட் பார்த்தோமே, அந்த ஆரஞ்ச் ஸ்கை ரிஃப்ளெக்ஷனோட சன்செட்டு மொபைல் கேமராக்கு போதாத மாதிரி சீனு. இரவு நேரம் சரௌண்டிங்ல எந்த ஒரு சத்தமும் இல்லாம ஏசி பெட்ரூம்ல கூல் ஆம்பியன்ஸ்ல ஒரு பீஸ்ஃபுல் ஸ்லீப். அந்த நேரம் உலகமெல்லாம் ஆஃப் பண்ணி தூங்குற மாதிரி. அடுத்த நாள் காலை ரொம்பவே ஸ்பெஷல். கையில சுடு சுடு ஃபில்டர் காஃபி, மேலாடியில் நிக்கிறப்பா ஆப்போசிட் பக்கத்துல இருந்து சூரியன் மெதுவா மேலேறது. அந்த லைட், அந்த பிரீஸ், அந்த நேரம் ஒரு லைஃப் டைம் மெமரி. படகுல இருக்கிற க்ரூன சொன்னா பொலைட், ஃப்ரெண்ட்லி, ஹெல்ப்ஃபுல். அவர்க அசை போட்டு நம்ம உணர்ச்சியில டிஸ்டர்ப் ஆக்காம சும்மா தேவையான நேரத்துல தான் வந்து சர்வீஸ் பண்றாங்க. உண்மையில ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி அட்மாஸ்பியர். நமக்கு ஹோட்டல்ல கிடைக்காத பாசம், கேர், ரெஸ்பெக்ட் இந்த ஹவுஸ் போட்ல இருந்தது. நம்ம தேவைப்படாத வேளையில ஒரே பிரைவசி, தேவைப்படுற நேரத்துல பர்ஃபெக்ட் டைமிங்ல சர்வீஸ். இது ஒரு லக்ஸரி இல்ல, ஒரு சோல்ஃபுல் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ட்ரிப் ஒரு நாள் நினைவல்ல, வாழ்நாள் நினைவு. ஆலப்புழா ஹவுஸ் போட்ல நாங்க அனுபவிச்ச மதிய சாப்பாடு ஒரே ஒரு நிழல் விடாத நிமிஷம் மாதிரி இருந்துச்சு. வெண்ணெளிய வெண்சாதம், பக்கத்துல கேரளா ஸ்டைல் சாம்பார், தேங்காய் துவையல் வாசனையோட கூடிய காய்கறி சாம்பார், வாயில போடுற பொறுமை உருக்கி நெஞ்சுக்குள்ளே இறங்குது. அதுக்கப்புறம் ஹைலைட் காரி மீன் வறுவல். கடல் காற்று கலந்த நல்லா மசாலா ஊறிய மீன், வெளியே கிறிஸ்பி, உள்ளே சாப்பாட்டான சுவை. மஞ்சள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுதுகள் எல்லாம் சரியாக சமநிலையில வறுத்திருந்தாங்க. பக்கத்துல சைவத்துக்கு நல்லா வெந்த காய்கறி பொரியல், காரட், பீன்ஸ், தேங்காய் தூவிய அழகான சைவம். இந்த சாம்பார், சாதம், மீன் வறுவல், பொரியல் எல்லாமும் சேர்த்து கடல் காற்று உடன் ஹவுஸ் போட் லக்ஸரி அனுபவமாய் இருந்துச்சு. MSK விலாக்ஸ்ல இந்த உணவு அனுபவம் மறக்க முடியாத ஒன்று. இதுதான் நண்பர்களே நம்ம ஆலப்புழா ஹவுஸ் போட் அனுபவம். இது போன்ற சோல்ஃபுல் டிராவல் ஸ்டோரிஸ்க்காக மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுதான் உங்கள் MSK விலாக்ஸ்.